அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அது மதுரையில் இருக்கிற கல்லூரி. அங்கே பேச்சு நடுவில் அந்த மாணவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு. பொதுவாக இது மாதிரி கேட்டால் நம்முடைய மாணவர்கள் உடனே நடிகர்கள் பேரை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த துறையில் ஹீரோ உச்சத்தை தொட்டவர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹீரோ யார் அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகன் பேரை சொல்லிட்டு தான் ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர் பேரை சொன்னான். ஆனால் ஒரு பையன் சொன்ன பதில் கேட்டு நான் ரொம்ப வியந்து போய், உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா அந்த பையன் சொன்னான் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ எங்கள் அப்பா தான் சார், ஏன்னா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை சார் அப்படின்னா. அரங்கம் முழுக்க அந்த மாணவர்கள், அவனுடைய நண்பர்களே அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. எவ்வளவு அற்புதமான விஷயத்தை அந்த மாணவன் நமக்கு பாடமாக சொல்லி கொடுத்திருக்கிறான். ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சில பேர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாம் எல்லாமே இல்லை. காந்தியடிகளாகட்டும், பண்டித நேருஜி ஆகட்டும், வல்லபாய் பட்டேல் ஆகட்டும், திலகர் ஆகட்டும், கப்பலோட்டிய தமிழன் ஆகட்டும், இவ்வளவு பேர் செய்த இந்த மகத்தான தியாகத்தினால், உழைப்பினால்தான் இன்றைக்கி நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சுதந்திரம், இந்த கருவிகள், நமக்கு கிடைத்திருக்கிற வசதிகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கிற சௌகரியங்கள், இது எதுவுமே கிடையாது. யாரோ சில பேர் மரமாக இருந்ததுனால தான் நாம் இன்றைக்கி நிழலில் இருக்கிறோம். யாரோ சில பேர் மேகமாக மாறிய காரணத்தினால்தான் நமக்கு தாகம் தீர்கிறது. யாரோ சிலர் போட்ட பாதையில் தான் நம்முடைய பயணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்களில் நம் தமிழ் மொழி எடுத்துங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியினுடைய அத்தனை இலக்கியங்களும் நமக்கு இணையத்தில் கிடைக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த காகிதத்தில் எழுதப்பட்ட புத்தக வடிவம் இருக்குது, அதுவே கிடையாதுங்க. அதுவே சீனர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிது. அதுக்கு முன்னால் சீனர்கள் மூலமாக காகிதம்ன்றது 17ஆம் நூற்றாண்டு அதனுடைய தொடக்கத்தில் நமக்கு கிடைக்க வருது. ஆனால் இது மேடையில் சொல்வோமே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிய, அப்போலிருந்தே நமக்கு இந்த தமிழ் மொழி இலக்கியங்கள் கிடைச்சிருக்குதே. அது எப்படி ஒவ்வொரு காலகட்டமும் கடந்து இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது? அப்போ யாரோ அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஓலைகளில் தானே அதெல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. இந்த ஓலைகளினுடைய அதிகபட்ச ஆண்டு எவ்வளவு தெரியுங்களா? ஒரு 70 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அது அப்படியே மக்கி போய்விடும். நீங்கள் அந்த ஓலை கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே தூள் தூளாக உதிர்ந்து போயிருங்க. இப்போ முதல்ல தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம்தான் பழமையான இலக்கியம் அப்படின்னு நாம் ஒரு வரையறை வச்சுருக்கிறோம். அது எழுதினவர் யார், அந்த இலக்கியத்துக்கு அவர் என்ன பேர் வச்சார், அது கூட நமக்கு தெரியாது. அதனால் அது பழமையான காப்பியம் அப்படிங்கிறதே அதுக்கு பேராக வச்சுட்டோம். தொன்மையான காப்பியம் தொல்காப்பியம். அதை எழுதியவர் தொல்காப்பியர், அவ்வளவுதான். அவங்க யார் என்னன்னு கூட தெரியல, ஆனால் அவங்க எழுதினது இன்றைக்கும் இருக்கிறது. அவ்வளவு பழமை வாய்ந்தது. இது எப்படி நமக்கு கிடைச்சிது? ஒரு 75 ஆண்டு காலத்துக்குள்ள அந்த ஓலைகள் அப்படி பொடி பொடியாக உதிர்றதுக்குள்ள யாரோ சில பேர் அடுத்த ஓலையில் அதை காப்பி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய மேன்மை தெரிந்து அடுத்த ஒரு 75 ஆண்டு காலத்துக்குள்ள இன்னும் சில பேர் அதை காப்பி பண்ணியிருக்கிறாங்க. படி ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. மூல ஓலை, படி ஓலை, அதிலிருந்து காப்பி எடுப்பது. கடிதத்தில் கூட எழுதிட்டு இப்படிக்கு அப்படின்னு நம்ம கையெழுத்து போடுறோமே, அது என்ன இப்படிக்கு அப்படிக்கு எப்படிக்கு, அதெல்லாம் ஒன்று. படின்னா அதுக்கான காப்பி, இந்த காப்பிக்கு நான் பொறுப்பு, இந்த கடிதம் எழுதியது நான் தான் அப்படின்ற மாதிரி கீழே கையெழுத்து போடுறோம், இப்படிக்கு அப்படின்னு. அது மாதிரி படி அவர்கள் எடுத்து 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 ஒவ்வொரு தலைமுறையிலும், ஒவ்வொரு 75 ஆண்டு காலத்திலும் யாரோ சில தமிழ் புலவர்கள் அரும்பாடுபட்டு அந்த மூல ஓலை எங்கே இருக்கிறதுன்னு தேடி எடுத்து அவர்கள் அதை எழுதியதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நமக்கு இத்தனை திருக்குறளாகட்டும், சீரா புராணம், கம்பராமாயணம், மணிமேகலை எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இவர்களால் தான். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நிலவுக்கு முதல்ல போய் நெயில் ஆம்ஸ்ட்ராங் அங்கே காலடி எடுத்து வச்சார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். முதல்ல அவர் வச்சார். ஆனால் அது பிறகு யாருமே போகலையா? நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நிலவில் அதற்கு பிறகு போய் அங்கே பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். ஆலன் பேர் மாதிரியான நிறைய பேர் போயிருக்கிறார்கள். அதில் 1971 டேவ் ஸ்காட் அப்படின்னு ஒருத்தர் போகிறாருங்க அப்போலோ விண்கலத்தில்.
அவர் போய் அங்கே நிலவில் நடந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத, அதாவது அமெரிக்க நாசா ஏவுகிற அந்த தளத்திற்கு கூட, விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை அங்கே அவர் பண்ணுறாரு. என்ன தெரியுங்களா? இது மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு அவர்கள் உயிரை இழக்க நேர்ந்திருக்கும். இது ஒன்றும் சுலபம் இல்லை, சாதாரணம் இல்லைல்ல. ஒரு ஷேர் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு போய் நம்ம வேண்டிய இடத்துல இறங்குறமே, அது மாதிரி கிடையாது. 21B பஸ்ஸு பிடிச்சி ஏறி எங்கே போனோமோ அங்கே போய் இறங்குறாம அதெல்லாம் கிடையாது. பல சிக்கல்களும் ஆபத்துக்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி வீரர்களும் அதிலே உயிர் துறந்திருக்கிறார்கள். ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி வீரர்களும் உயிர் துறந்திருக்கிறார்கள். இந்த டேவ் ஸ்காட் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே போய் தனக்கு பையிலிருந்து டாய் தேங்க் அப்படின்னு ஒரு பொம்மை, அது ஒரு அஸ்ட்ரோனாட் பொம்மை, ஆராய்ச்சி வீரர், அந்த பொம்மை அங்கே நிலவில் வச்சு அதுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறார். கீழே வந்து தான் அந்த ஸ்காட் சொல்லுகிறார், எவ்வளவோ பேர் இந்த ஆராய்ச்சியிலே தங்கள் உயிரை துறந்திருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் நோக்கம் நிலவில் நடக்கணுன்றது தான், நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு வீர வணக்கம் செய்வதற்கு இதைவிட பொருத்தம் எதுவும் இருக்க முடியாதுன்னு தான் இவர்களுக்கு கூட தெரியாமல் அந்த ஆராய்ச்சியாளருடைய அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் அங்கே வைத்தேன், அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொன்னேன் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் இதற்கு முன்பு நம்முடைய இந்த உயரத்திற்கு காரணமாக இருந்தவர்களுடைய செயலை, அவர்கள் அர்ப்பணிப்பை நன்றியோடு நினைத்து பார்க்கிற சமுதாயம்தான் முன்னேறும். அதுதான் பண்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும், பண்பட்ட மனிதனாகவும் இருக்க முடியும். டாய் தேங்க் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மொழியில் டாய் என்பது ஹாய்னு சொல்கிறோமே, அது மாதிரி டேங்க் என்பது நன்றி சொல்லுகிற வார்த்தை. நெஞ்சுக்குள் நன்றி இருக்கிற சமுதாயம்தான் வளரும். விண்வெளி அளவுக்கு வளர்ந்தாலும் மனம் என்றைக்கும் பண்பட்டதாக நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.